نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الأبواب وقالت هيت لك قال معاذ الله إنه ربي أحسن مثواي إنه لا يفلح الظالمون. صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் ஏறத்தாழ 13 ஜுஸ்வுகளை ஓத கேட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட சூரத்துல் யூசுஃபில் அல்லாஹ் ஏராளமான படிப்பினைகளை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான். தஃப்சீர் எழுதக்கூடிய உலமாக்கள் சொல்கின்றார்கள், சூரத்துல் யூசுஃபில் நாம் எண்ணி பார்ப்போம் என்று சொன்னால் 101 படிப்பினைகள், 101 படிப்பினைகள் இந்த சூறாவில் அடங்கி இருக்கின்றது. மேலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசியதை போன்று எந்த நபிமார்களை பற்றியும் அல்லாஹ் இவ்வளவு தெளிவாக விலாவரியாக முழு சம்பவத்தை பற்றி அல்லாஹ் எந்த நபியை பற்றியும் பேசவில்லை. அதே போன்று அல்லாஹ் இந்த சூறாவை பற்றி சொல்லும் பொழுது அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய ஒரு சம்பவம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சுட்டிக்காட்டுகின்றான். இந்த சூறாவில் இருக்கக்கூடிய ஏராளமான படிப்பினைகள், அதில் சுருக்கமாக 2 விஷயங்களை பற்றும் இந்த பயானில் நாம் பார்ப்போம். முதலாவது, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்த தக்வா. இரண்டாவது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்த சப்ர். அல்லாஹ் இந்த 2ஐயும் தான் அவர்களுடைய மென்மைக்கு காரணமாக அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான். இன்னஹு மை யத்தகி வயஸ்பிர், நிச்சயமாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தக்வாவை மேற்கொண்டார்கள், வயஸ்பிர் சப்ரை மேற்கொண்டார்கள். இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், இப்படிப்பட்டவர்களுடைய நன்மைகளை அல்லாஹ் வீணடிப்பதில்லை. அவர்கள் பொறுமையாக இருந்து தக்வாவோடு இருந்ததினுடைய பலனை நாம் அவர்களுக்கு கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றார். ஆரம்ப கட்டத்திலிருந்தே பலவிதமான சோதனைகள். இந்த 2 விஷயத்தை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த முழு வரலாறில் இந்த 2 விஷயத்தை நாம் துல்லியமாக பார்க்க முடியும். சபர், தக்வா. ஆரம்பம் முதல் சோதனை. கிணற்றில் தள்ளப்படுகின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் சகோதரர்கள் கிணற்றிலே தள்ளுகின்றார்கள். அன்றிலிருந்து ஆரம்பித்த கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் அனைத்தின் மீதும் சபர் செய்கின்றார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வினர்களே, ஒரு கட்டத்திலே அந்த கிணற்றிலிருந்து எடுக்கப்படுகின்றார்கள். நீளமான சம்பவம், எல்லாம் அறிந்திருக்கின்றோம். அசீஸே மிஸ்ர் என்று சொல்லப்படக்கூடிய மிஸ்ருடைய அந்த மந்திரி அசீஸ் என்பவர் அந்த பாசாருக்கு கொண்டு வரும் பொழுது, கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்டு மிஸ்ரினுடைய அந்த கடை வீதிக்கு கொண்டு வரப்பட்ட பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்கிக் கொள்கின்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரினுடைய அந்த மந்திரி அசீஸுடைய வீட்டில் இருக்கின்றார்கள். நாட்கள் கழிகின்றது. ஜுலைஹா அவர்களிடமிருந்து பாவத்தினுடைய தூண்டுதல் ஏற்படுகின்றது. பாவத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள்.
அனைத்து கதவுகளும் பூட்டப்பட்டிருக்கின்றது. وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الابواب. அனைத்து கதவுகளையும் பூட்டிவிட்டு ஜுலைஹா பின்னால் அவர்கள் தௌபா செய்து விட்டதாக தஃப்சீர் நமக்கு சொல்கின்றது. ஜுலைஹா அவர்கள் பாவத்தின் பால் அழைக்கின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடனே சொன்ன வார்த்தை மஆதல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்பதாக ஓடினார்கள். கதவின் திசையில் ஓடிச் சென்றார்கள். கதவுகள் திறந்து கொண்டே சென்றது. அவர்கள் முயற்சி செய்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய அந்த பாவத்தை விட்டும் வெளியாகக்கூடிய அந்த வாசல்களை அல்லாஹ் திறந்து விட்டான். எப்படிப்பட்ட சூழ்நிலை! யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள், வீட்டில் இருக்கின்றார்கள். பாவத்தினுடைய எல்லா சூழ்நிலைகளும் சூழ்ந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த நிலையிலும் கூட உடனே சொன்னார்கள் மஆதல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன், அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் என்பதாக கத்திக்கொண்டு ஓடுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு தக்வாவை அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருந்தார். ஒரு கட்டத்திலே பேச்செல்லாம் வேறு இடத்திற்கு அவருடைய கணவருக்கு செல்கின்றது, அசீஸ் அவர்களுக்கு அவரிடத்திலே செல்கின்றது. கடைசியாக ஜுலைஹா கேட்கின்றார்கள், ஒன்று பாவத்திற்கு இணங்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். சொன்னார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், قال رب السجن احب الي مما يدعونني اليه. ரப்பே யா அல்லாஹ், சிறைச்சாலை எனக்கு பிரியமானது. அஹப்பு இலைய, சிறைச்சாலையை கூட நான் விரும்புகின்றேன். இவர்கள் கூப்பிடக்கூடிய அந்த பாவத்தின் பக்கம் ஒருபோதும் நான் செல்ல மாட்டேன் என்பதாக அதையும் அனுபவித்தார்கள். பாவத்தை விடக்கூடிய நேரத்தில் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாவத்திற்கு ஈடு கொடுக்காததின் காரணமாக 7 வருடங்கள் சிறையில் இருக்கின்றார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. சங்கைக்குரிய அல்லாஹ்வினர்களே, இவ்வளவு பெரும் சோதனை, அதற்கு பிறகு சில வழிமுறைகளை கொண்டு அல்லாஹ் அவர்களை வெளியாக்குகின்றான். சிறையிலிருந்து சில கனவினுடைய விளக்கத்தை வைத்து அல்லாஹ் அவர்களை வெளியாக்குகின்றான். அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை அவர்களுக்கு தருகின்றான். தந்ததற்கு பிறகு அந்த மிஸ்ரினுடைய நிதி அமைச்சராக நியமிக்கப்படுகின்றார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். கடுமையான சோதனை அனைத்தையும் தாண்டி அல்லாஹ் ஒரு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு தருகின்றான். சொல்கின்றார்கள், வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸூ இல்லா மா ரஹிம ரப்பி. நிச்சயமாக என்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவில்லை. அந்த பெரும் பாவத்தை விட்டும் நான் விலகியதற்கு காரணம் அல்லாஹ் என் மீது ரஹ்மத்து செய்தான். இல்லா மா ரஹிம ரப்பி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து மட்டும் இல்லை என்று சொன்னால் நானும் அந்த பாவத்தில் விழுந்திருப்பேன். அந்த பாவத்தை விட்டும் நான் விலகியது என்னுடைய பெருமை அல்ல, என்னுடைய ரப்பு என்னை பாதுகாத்தார் என்பதாக சொன்னார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு பெரிய அந்தஸ்தை தருகின்றான். ஒரு கட்டம் இப்படி வருகின்றது, அந்த நாட்டை சுற்றி எல்லா இடங்களிலும் கடுமையான பஞ்சம், கடுமையான கஷ்டத்தில் மக்கள் இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் எல்லாம் மிஸ்ரை நாடி வருகின்றார்கள் தானியங்களை பெறுவதற்காக. அப்பொழுது அவர்களுடைய பின்யாமீன் அவர்களுடைய விஷயத்திலே பல கேள்விகளை கேட்கின்றார்கள். மீண்டும் சென்று வருகின்றார்கள். நீளமான சம்பவம். கடைசி கட்டமாக என்ன நடக்கின்றது? ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புகின்றார்கள். அந்த மிஸ்ரினுடைய நிதி அமைச்சருக்கு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகின்றார்கள். இந்த சகோதரர்கள் எல்லாம் பெரும் தவறுகளை செய்தவர்கள். அந்த தவறோடு அவர்கள் வருகின்றார்கள். அந்த கடிதத்தை கொடுக்கின்றார்கள். அந்த கடிதத்தில் இப்படி எழுதியிருந்தது, நான் யாக்கூப் ஆகியிருக்கின்றேன். என்னுடைய தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எங்களுடைய இந்த குடும்பம் மிக பெரும் சோதனையில் கடந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய குடும்பத்தில் எங்களுடைய தாதாவாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூதின் மூலமாக பெரும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள், நெருப்பில் தூக்கி போடப்பட்டார்கள். என்னுடைய தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கடுமையான சோதனை கொடுக்கப்பட்டது, கடுமையான கஷ்டம் கொடுக்கப்பட்டது.
அதே போன்று எனக்கும் அல்லாஹ் மிகப்பெரிய சோதனை தந்திருக்கின்றான். என்னுடைய மகன் யூசுப் என்னை விட்டும் அவர் தவறிவிட்டார், அவர் எங்கு சென்றார் என்பதாக தெரியவில்லை. இப்படி நாங்கள் கடுமையான கஷ்டத்திலே, கடுமையான துன்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். யூசுஃபின் கவலையினால் என்னுடைய கண் பார்வையும் சென்றுவிட்டது என்பதாக ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அங்கு நிதியமைச்சராக இருப்பது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்பது தெரியாது, ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள். இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், தானியங்களை தாராளமாக கொடுங்கள் என்பதாக, நாங்கள் நபிமார்களுடைய பிள்ளைகள் என்பதாக ஹதரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடிதத்தை எழுதி அனுப்புகின்றார். அந்த கடிதத்தை பார்த்த மாத்திரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகின்றது. உடனே ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இதற்கு மேலும் அவர்கள் மறைக்க ஆசைப்படவில்லை. கேட்டார்கள், ஹல் அலிம்தும் மா ஃபஅல்தும் பி யூசுப், யூசுஃபோடு நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? இந்த வார்த்தையை கேட்டவுடன் அந்த சகோதரர்கள் அனைவர்களும் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு எப்படி அந்த யூசுப் உடைய விஷயமெல்லாம் எப்படி தெரியும் என்பதாக ஒரு கணம் திரும்பி திரும்பி பார்க்கின்றார்கள், உற்று பார்க்கின்றார்கள், கவனமாக பார்க்கின்றார்கள். இது நம்முடைய சகோதரர் யூசுஃபை போன்றல்லவா தெரிகின்றது. நிதியமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய சகோதரரை போன்றிருக்கின்றார்கள் அல்லவா என்பதாக பார்த்துவிட்டு கேட்கின்றார்கள், காலு அஇன்னக லஅன்த யூசுப், நீங்கள் தான் யூசுஃபா என்பதாக கேட்டவுடன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், قال انا يوسف وهذا اخي, நான் தான் யூசுப், இது என்னுடைய தம்பி, என்னுடைய சகோதரர் பின்யாமீன் என்பதாக சொல்லிவிட்டு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னஹு மை யத்தகி வயஸ்பிர் ஃபஇன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், நிச்சயமாக யார் தக்வாவை மேற்கொள்கின்றார்களோ, யார் சப்ர் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை தருகின்றான். அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய எந்த விதமான முயற்சிகளையும் வீணாக்குவதில்லை என்பதாக சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். அந்த சகோதரர்கள் சொன்னார்கள், லகத் ஆஸரக்கல்லாஹு அலைனா வ இன் குன்னா லகாத்திஈன், யூசுஃபே நாங்கள் மிக பெரும் தவறுகளை செய்துவிட்டோம், அல்லாஹ் உனக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான் என்பதாக மன்னிப்பு கேட்கின்றார்கள். சொன்னார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய நாள் எந்த பழிவாங்குதலும் இல்லை, உங்களை மன்னித்து விட்டேன் என்பதாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அனைவர்களையும் மன்னிக்கின்றார்கள். இந்த இரண்டு விஷயம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் சம்பவத்தினுடைய அனைத்து கோணத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஒன்று தக்வா, பாவத்தினுடைய எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அசைக்க முடியாத ஈமானோடு, அல்லாஹ்வினுடைய அச்சத்தோடு, அல்லாஹ்வினுடைய பயத்தோடு, பாவத்தினுடைய எல்லா சூழ்நிலைகள் சாத்திய கூறுகள் இருந்தும் கூட அதற்கு ஈடு கொடுக்காமல் உறுதியாக நின்றார்கள். இரண்டாவது, ஆரம்பம் முதல் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரும் வரை பலவிதமான சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், அனைத்து சார்பாக எல்லா விதமான கஷ்டங்களையும் அல்லாஹ்விற்காக பொறுத்துக் கொண்டார்கள், சப்ர் செய்தார்கள். இன்று அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான். இந்த இடத்திலே முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கின்றார்கள், நன்றாக கவனிக்க வேண்டும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தக்வாவையும் சபரையும் மேற்கொண்டார்கள். அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதாக அந்த சகோதரர்கள் ஆசைப்பட்டார்கள். இன்று என்ன நடந்தது? அவர்களுடைய தக்வா, அவர்களுடைய பொறுமை, அவர்களுடைய சபர் அவர்களை சிம்மாசனத்தில் அமர வைத்தது. எந்த சகோதரர்கள் தவறு செய்தார்களோ, அநியாயம் செய்தார்களோ, பாவங்களை செய்தார்களோ அவர்களை கையேந்தக்கூடிய நிலையிலே, அவர்களை கையேந்தக்கூடிய நிலையிலே, மிகவும் இழிவான ஒரு நிலையில், எங்களிடத்தில் எங்களுக்கு பசிக்கின்றது, கொஞ்சம் உணவை கொடுங்கள், கொஞ்சம் தானியம் கொடுங்கள், கொஞ்சம் கோதுமையை கொடுங்கள் என்பதாக கெஞ்சி கேட்கக்கூடிய அளவிற்கு நிலைமைகளை அல்லாஹ் எப்படி மாற்றுகின்றான்? இதை கொண்டு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கின்றார்கள், நிச்சயமாக உலகத்தில் இது ஒரு மிகப்பெரிய பாடம். யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பாவத்தின் பக்கம் சாய்ந்து விடாமல் தக்வாவோடு இருப்பார்களோ, சபரோடு இருப்பார்களோ, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான், அல்லாஹ் உயர்வை கொடுப்பான், அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான், செழிப்பை கொடுப்பான். அனைத்தையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நிச்சயமாக சில சோதனைகளுக்கு பிறகு அல்லாஹ் கொடுப்பான். அதற்கு நேர்மாற்றமாக யார் அநியாயம் செய்கின்றார்களோ, யார் பாவங்கள் செய்கின்றார்களோ, யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் ஆரம்பத்தில் அவர்கள் ஆடுவதை போன்று தெரிந்தாலும் கூட, ஆரம்பத்தில் ஆடம்பரத்தில் அவர்கள்
சந்தோஷமாக இருப்பது போன்று தெரிந்தாலும் கூட அவர்களுடைய முடிவு நிலை அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்தியே தீருவான். அல்லாஹ் அவர்களை இழிவு நிலைக்கு கொண்டு வந்தே தீருவான். இந்த உலகம் இருக்கும் பொழுதே, அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தியும் இவர்களை இழிவுபடுத்தியும் அவர்களிடத்திலே உதவி கேட்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ஒரு நிலைக்கு அல்லாஹ் கொண்டு வருவான் என்பதாக இந்த ஆயத்தினுடைய விளக்கங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அந்த அடிப்படையிலே வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள் வரலாம். நம்முடைய குடும்பத்தார்களிலே சிலர்கள் மூலமாகவும் சோதனை வரலாம், சொந்த பந்தங்கள் மூலமாகவும் சோதனைகள் வரலாம், அல்லது வெளிநபர்கள் மூலமாக சோதனைகள் வரலாம். எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் கூட எல்லா நிலையிலும் பொறுமையோடு, சபரோடு, நிராசையாகி விடாமல் தக்குவாவோடு, உறுதியோடு நிற்போம் என்று சொன்னால் நிச்சயமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கண்ணியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதற்கு நேர்மாற்றமாக யார் மாறு செய்வார்களோ, யார் அநியாயம் செய்வார்களோ, யார் தவறுகளை செய்வார்களோ அவர்களுடைய கடைசி நிலை இழிவாகத்தான் இருக்கும். அவர்களுடைய கடைசி நிலை அது மோசமாக இருக்கும் என்பதை இந்த சம்பவங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அந்த அடிப்படையில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருந்தன்மையோடு மன்னித்தார்கள். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்று நான் எந்த பழிவாங்குதலும் உங்களிடத்திலே வாங்கவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய துணிந்தவர்களை ஒரு நொடியிலே மன்னித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே வார்த்தையை சொன்னார்கள் மக்காவினுடைய வெற்றியின் பொழுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூறிய அதே வார்த்தையை சொன்னார்கள். எப்படிப்பட்ட மக்கள்? மக்கத்து குறைஷியர்கள் நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் நஊது பில்லாஹ் என்பதற்காக ஏராளமான திட்டங்களை திட்டியவர்கள், அனைவர்களும் கொடுமைப்படுத்தியவர்கள், பல சஹாபாக்களை ஷஹீதாக்கியவர்கள், பல போர்களை தொடுத்தவர்கள். ஆனால் அனைவர்களும் நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு அனைவர்களும் பயந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹிந்தா போன்ற பெரும் கொலைகளை செய்தவர்கள் எல்லாம் நடுங்கிக் கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், இன்று எங்களுடைய நிலை என்னவாகுமோ, இன்று எங்களை தூக்கிலிடப்பட்டு எங்கள் மீது அம்பேயப்படுமோ, எங்களுடைய கழுத்துகள் துண்டிக்கப்படுமோ என்பதாக பலவிதமான கற்பனையிலே, பலவிதமான பயத்திலே அவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹ்வில் நின்று அறிவிப்பு செய்தார்கள், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய நாள் காஃபிர்கள் யாரும் பயப்பட தேவையில்லை, இன்றைய நாள் குறைஷியர்கள் யாரும் பயப்பட தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை, இன்றைய நாள் அனைவர்களையும் நான் மன்னித்து விட்டேன். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் வ அன்துமுத் துலகா, நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம் என்பதாக ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று மன்னித்த மன்னிப்பு வரலாறு. இதற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை அதுவரை பார்த்ததும் இல்லை, இதற்கு பிறகு கியாமத் வரை பார்க்கவும் முடியாது. அப்படிப்பட்ட பெருந்தன்மையோடு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூறிய அதே வார்த்தையோடு நபி அவர்கள் மன்னித்தார்கள் என்பதாக வரலாறுகள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. அந்த அடிப்படையில் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கட்டங்கள் வந்தாலும் கூட நாம் தக்வாவை விட்டுவிடக் கூடாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தக்வாவை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தையும் கொடுத்தான், செழிப்பையும் கொடுத்தான், மிகப்பெரிய கண்ணியமான ஒரு அந்தஸ்தை கொடுத்தான். ஏனென்றால் அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி இருக்கின்றது, வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் தக்வாவை மேற்கொள்வார்களோ அவர்களுக்கு யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப், அவர்கள் சிந்தனை செய்ய முடியாத புறத்திலிருந்தெல்லாம் அவர்களுக்கு நாம் ரிஸ்கை வாரி வழங்குவோம், பரக்கத்தாக ரிஸ்கை வாரி வழங்குவோம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, யார் தக்வாவை மேற்கொள்வார்களோ அவர்களுடைய அனைத்து காரியங்களையும் நாம் லேசாக்கி தருவோம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அந்த அடிப்படையிலே தக்வாவை வாழ்க்கையில் விட்டுவிடக் கூடாது. நோன்புடைய நோக்கமும் அதுதான். நோன்புடைய நாம் ஒரு பகுதியை அடைந்து விட்டோம், 12வது தராவீஹை நாம் தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், நோன்புடைய மாதம் கழிந்து கொண்டிருக்கின்றது. தக்வா மட்டும் நம்முடைய உள்ளத்தில் வரவில்லை என்று சொன்னால் இந்த நோன்பு அதை கொண்டு நாம் எதையும் பெறவில்லை என்பது தான் அர்த்தம். இந்த நோன்புடைய நோக்கம் தக்வா. அந்த தக்வாவை முழுமையாக நாம் அடைய வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்தில் வர வேண்டும். ஆக வாழ்க்கையில் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், 2 விஷயம், அத்தக்வா வஸ்ஸபர், அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும். சோதனைகள் கஷ்டங்கள் வரும்பொழுது சபர் செய்ய வேண்டும். நாவினால் தவறான வார்த்தைகளை பேசிவிடக் கூடாது. 2 விஷயங்கள் மட்டும் இருந்தால்
நமக்கு எதிரியாக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் நம்மை கண்ணியப்படுத்தி காட்டுவான். ஒரு நேரத்திலே அவர்கள் நம்மிடத்திலே உதவிக்கு வரக்கூடிய அந்த இழிவு நிலை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்துவான் என்பதாக இந்த ஆயத்தினுடைய சாராம்சத்தில் முஃபஸ்ஸிரீன்கள் சுட்டி காட்டுவார்கள். அந்த அடிப்படையில் நாம் அப்படிப்பட்ட தக்வாவோடு சபரோடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும். ஒருபோதும் எந்த நிலையிலும் கூட நாம் தக்வாவையும் சபரையும் விட்டுவிடக் கூடாது. அப்படி வாழ்ந்துவிட்டால் அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியத்தை போன்று, கௌரவத்தை போன்று, அந்தஸ்தை போன்று, செல்வத்தை போன்று, செழிப்பை போன்று அனைத்தையும் அல்லாஹ் தக்வாவை கொண்டு சபரை கொண்டு அல்லாஹ் கொடுப்பான். சங்கைக்குள்ளார்களே, அந்த அடிப்படையிலே இந்த விஷயத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த சம்பவம் இதை கொண்டு நாம் இந்த படிப்பினை எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த விஷயமாக ஒரு சின்ன ஒரு மசாலா, ஒரு சட்டம். பெண்கள் ஜமாஅத்தாக தொழலாமா என்பதாக நாம் பார்க்கும் பொழுது ஷரீஅத்தினுடைய அடிப்படையிலே பெண்களுக்கு ஜமாஅத்து தொழுகை என்பது கிடையாது. பெண்களுக்கு ஜமாஅத் தொழுகை கிடையாது. சரி, தொழ வேண்டும். சிலர்களுக்கு சில சூறாக்கள் திக்கி திக்கி வருகின்றது, சரளமாக எங்களால் ஓத முடியாது என்று சொன்னால் என்ன செய்யலாம் என்பதாக பார்க்கும் பொழுது ஷரீஅத் நமக்கு எப்படி அனுமதிக்கின்றது? பெண்கள் 10 பெண்கள் 5 பெண்கள் வீட்டில் உள்ள பெண்கள் அவர்கள் சேர்ந்து தொழுகின்றார்கள் என்று சொன்னால் எப்படி தொழ வேண்டும் என்பதாக ஷரீஅத் சொல்கின்றது என்று சொன்னால், பெண்கள் இமாமாக இருப்பவர்கள் அவர்கள் முன்னால் நிற்க முடியாது. ஆண்கள் எப்படி முன்னால் நின்று இமாமத்து செய்கின்றார்களோ அது போன்று பெண்கள் முன்னால் நின்று இமாமத்து செய்ய முடியாது. மாறாக ஒரே சஃபில் தான் நிற்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது விஷயம், அந்த பெண்கள் இமாமை போன்று அவர்கள் ருக்கு செய்தால் அவர்கள் ருக்கு செய்ய வேண்டும், அவர்கள் சுஜூது செய்தால் மற்றவர்கள் சுஜூது செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் அல்ல. மாறாக என்ன செய்யலாம் என்று சொன்னால், ஒரு பெண்மணி அவர்கள் நடுவில் நின்று ஒரே சஃபில் நின்று சப்தமாக ஓதலாம். இதற்குத்தான் அனுமதி இருக்கின்றது. அல்ஹம்து சூராவை சப்தமாக ஓதுகின்றார்கள். அடுத்து அலம் தர கைஃப சூரா, லீலாஃபி குரைஷ், இப்படியாக தராவீஹில் இந்த 10 சூறாக்களை சப்தமாக ஓதும் பொழுது கூட இருக்கக்கூடிய பெண்களும் சேர்ந்து கண்டிப்பாக ஓத வேண்டும். ஆண்களுடைய ஜமாஅத்துடைய சட்டம் என்ன? ஆண்கள் இமாம் ஓதும் பொழுது பின்னால் நிற்கக்கூடிய முக்ததி அமைதியாக இருக்க வேண்டும். ஆனால் பெண்கள் ஒரு நிர்பந்தத்திலே எங்களுக்கு சில சூறாக்கள் திக்குகின்றது, சேர்ந்து தொழ வேண்டும் என்பதாக மனம் நாடுகின்றது என்று சொன்னால் அதிகப்படியாக இப்படி செய்து கொள்ளலாம். அதாவது இமாமாக இருக்கக்கூடியவர் முன்னால் நிற்க முடியாது, நடுவில் தான் இருக்க வேண்டும். ஆண்கள் போன்ற இமாமத் அல்ல, மாறாக ஒரு பெண்மணி சப்தமாக அந்த சூறாக்களை ஓதும் பொழுது கூட இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் அந்த சப்தத்தை வைத்து, சிலர்களுக்கு அந்த சூறாக்கள் திக்கி வரலாம், அவர்கள் அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது லேசாக ஓதுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது, அவர்களும் சேர்ந்து ஓதிக்கொண்டு அவரவர்களுடைய ருக்குவை செய்து கொள்ள வேண்டும், அவரவர்களுடைய சுஜூதை செய்து கொள்ள வேண்டும். இமாமை போன்று அந்த ஒரு பெண்ணை பின்பற்றி ருக்கு சுஜூது சலாம் கொடுப்பது என்பது ஷரீஅத்தில் கிடையாது. ஆக இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சில இடங்களிலே தொழுகை வீட்டிற்குள் தொழுகை நடக்கின்றது, நடக்கும் பொழுது பெண்கள் இமாமத்து செய்வதை போன்று தொழுவதாக சில விஷயங்களை செய்திகளை நாம் கேள்விப்படுகின்றோம். மஸ்அலாக்களை தெளிவாக விளங்க வேண்டும். பெண்கள் இமாமத்தாக முன்னால் நின்று தொழ வைக்க முடியாது சொன்னதை போன்று இன்ஷா அல்லாஹ் அப்படி வீட்டில் தொழக்கூடிய ஆண்கள் இல்லாத வீட்டிலே பெண்கள் மட்டும் தொழுகிறார் என்று சொன்னால் இந்த அடிப்படையில் அவர்கள் சேர்ந்து நடுவில் இமாமாக இருப்பவர்கள், அதாவது இமாமத்திற்கு என்ன அர்த்தம்? சப்தமாக மட்டும் ஓதலாம், மற்றபடி மற்றவர்களும் ஓதுவார்கள். அவர்கள் தங்களுடைய ருக்குவை செய்வார்கள், தங்களுடைய சுஜூதை செய்வார்கள். அந்த அடிப்படையிலே பெண்கள் தொழுது கொள்வதை கொண்டு இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய தொழுகை அல்லாஹ்விடத்தில் முழுமை பெறும். அதனுடைய முழு நன்மை அல்லாஹ்விடத்தில் நாம் எதிர்பார்க்கலாம். ஆக சட்டத்திட்டங்களை மசாயில்களை நாம் அறிந்து அந்த அடிப்படையில் செய்யும் பொழுதுதான் நிச்சயமாக நன்மை கிடைக்கும். நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக எதையும் எப்படியும் செய்யலாம் என்பதல்ல, மாறாக மசாயில் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய முழு பலன்களின் நன்மைகளை அல்லாஹ் தருகின்றான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட சொல்லப்பட்ட விஷயங்கள் சபர் தக்வாவோடு நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் உறுதியோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. மேலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் உடல் ஆஃபியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய ரமலானுடைய நோன்புகளையும் ஆஃபியத்தோடு நோற்று அதிகமான இபாதத்துகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. மேலும் இதுவரை நாம் கேட்ட துஆக்கள், இதற்கு பிறகு நாம் கடைசி ரமலான் வரை, அந்த ரமலானுடைய முடிவு வரை நாம் கேட்கக்கூடிய அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து கபூல் செய்து தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.